இன்னும் நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு விஜய் யார குறிப்பிட்டாரு? இன்னைக்கு இருக்கிற இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டு அரசியலில் நல்ல தலைவர்கள் இல்லை. வருங்காலம் உதயநிதி, எதிர்காலம் உதயநிதி, உதயநிதி வாழ்க, அதிமுக அடிமை கொத்தடிமை சொல்லிட்டு நீங்க கொத்தடிமையோட இன்னும் மோசமான அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது. இல்ல அந்த வேலைகள் அப்படின்றது வெறும் மேடையில தோன்றி பேசுற அளவுக்கு மட்டும்தான் இது இருக்கா? களத்துல இன்னும் அந்த வேலைகளுக்கான தொடக்கம் ஆரம்ப புள்ளியே இந்த தொடங்கல அப்படின்றது தானே கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறோம் என்று கேட்டால் இல்லைன்னு நான் சொல்றேன். அதை செய்ய எப்பொழுது செய்வோம் என்று கேட்டால் இந்த மாநாடு முடிந்த பிறகு, இந்த ஜூலையிலே ஆகஸ்ட் இந்த மாநாடு முடிந்த பிறகு. அப்படின்னா விஜய் இப்ப நடிப்புல போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் கட்சி பேர் அறிவிக்கட்டும், பேசலாம் அப்படின்னும். அரசியல் கட்சி பேர் அறிவிச்சாச்சு. இப்ப இன்னும் மாநாடு நடக்கட்டும், உறுப்பினர்கள் சேர்க்கை இன்னும் வலுவாக அமையட்டும் அப்படின்னு நம்ம காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது அந்த தொண்டர்கள ஒரு விதமான சுணக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்கா. மாநாடு முடிந்த பிறகும் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேச மறுத்தால் நீங்க கூப்பிட்டு கண்டிங்க, கேளுங்க. ஏங்க நீ பேசாம இருக்கீங்க? நீங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு சார்பா நடந்துக்கிறீங்களா? இல்ல இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தை கண்டிக்க கூட நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல நிச்சயமா கடமைப்பட்டுள்ளோம். பட் விஜயோட இந்த தாமதம் அப்படின்றது ரஜினியோட அந்த ஒரு கடந்த கால செயலோட ஒப்பிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க ஒண்ணு நீங்க 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 இல்ல ஒண்ணு நீங்க தாமதம் அப்படின்னு நீங்க சொல்றத நான் திட்டமிடுதல் நான் சொல்றேன். ஒரு தெளிவான திட்டமிடுதல் சொல்றேன். பிராக்டிஸ்ல இருக்கும். பட் இறங்கி ரன் அடிப்போமா அப்படின்றது தானே, நம்ம ரன் அடிக்கிறது தானே நம்மளுக்கான பிளான் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு மக்கள் பார்ப்பாங்க. ஆமா, நீங்க முதல்ல பிக்சர் ரெடி பண்ணாம நீங்க எங்க போய் நீங்க ரன் அடிக்க போறோம்? நாங்க சொல்ற பிக்சர் ரெடி பண்றோம், கிரவுண்ட ரெடி பண்றோம், மழை வருமா மழை வராதான்னு பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து விட்டு அதற்கு பிறகு களத்தில் இறங்கிய உடனே விளையாட ஆரம்பிச்சிடும் நினைக்கிறோம். இது டெஸ்ட் மேட்ச் இல்ல, T20 மேட்ச். நம்ம நின்றுகிட்டே இருக்க முடியாது. நம்ம இறங்கின உடனே அடிக்க ஆரம்பிச்சிருவோங்கிறது நல்ல தெளிவாக இருக்கும். ஆனா அதற்கு ஒரு தீவிரமான திட்டமிடுதல் வேணும்னு சொல்லி சொல்றோம். சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு பக்கமே நிக்கிறாரு. வாழ்த்துக்கள்லாம் முன்கூட்டியே சொல்றாரு. இப்பையில இருந்து என்ன கூட்டணி கணக்கு ஆரம்பிச்சிருச்சா? இல்ல அவரு ஓப்பனா சொல்லிட்டாரு இல்லையா, எனக்கு கூட்டணிக்கான ஆசை இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில பார்க்கும் பொழுது அவர் தம்பி தான் என்கிட்ட சொல்லணும், நான் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு, மீட்டிங்னு சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு, நான் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறேன். ஆனா இந்த போதை கலாச்சாரத்தை இவர்கள் தடுக்க தவறி திமுக கோட்டை விடுச்சுக்கிறது பேசப்படும். கட்சிக்காரங்க முதற்கொண்டு ஏன் மெத்து வைக்கிறவங்களா இருக்காங்க பேசப்படும். இது எல்லாமே பேசக்கூடிய மேடையாக இந்த ஜூலை அல்லது ஆகஸ்டில் நடக்க போகின்ற மாநாடு அதற்கு எல்லா விஷயம் தெளிவுபடும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய தலைவர்களை அரசியல் உருவாகி இருக்கு, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி பாக்குறப்ப காமராஜர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் வரைக்குமே நிறைய தலைவர்கள் உருவாகி இருக்காங்க. இன்னும் நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு விஜய் யார குறிப்பிட்டாரு? எந்த காலகட்டத்தில் கூடிய தலைவர்களை அவரு குறிப்பிட்டாரு? நீங்க சொல்ற இந்த லிஸ்ட் மறுக்கவே முடியாத சிறந்த தலைவர்கள் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல நீங்க ஒருத்தர் கூட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிறத சேர்த்து பார்க்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார், அண்ணாமலை இருக்கிறார். இல்ல அதான் சொல்றேன், நீங்களே அந்த கேள்வியை கேட்கலன்னு சொல்லி சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன், திருமாவளவர்கள் சிறந்த தலைவர் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு அரசியல் போதாம இருக்கா என்று கேட்டால் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆள்கின்ற தரப்பில இருந்து ஒரு சிறந்த தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லைங்கிறதா சொல்லுவேன். நீங்க வருங்காலம் உதயநிதி, எதிர்காலம் உதயநிதி, உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்வதன் மூலம் ஒரு பாராளுமன்றத்தில் பதவியேற்பின் பொழுது பெரியார் வாழ்கிறத நம்ம வரவேற்கிறோம், அண்ணா வாழ்கிறத வரவேற்கிறோம், கலைஞர் வாழ்க கூட சரி. நீங்க உதயநிதி வாழ்க, எதிர்காலம் உதயநிதி, வருங்காலம் உதயநிதிங்கிறதுக்கும் சுயமரியாதைக்காக நாங்கள் குரல் கொடுப்பவர்களுக்கு என்ன சம்பந்தம்ன்றது புரியல. நீங்க அதிமுக அடிமை கொத்தடிமை சொல்லிட்டு நீங்க கொத்தடிமையோட இன்னும் மோசமான அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது. சரி, உண்மையிலே உதயநிதி பெரிய தலைவர் ஆயிட்டாரா, இல்ல ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தலைவராக ஜொலிக்கிறாரா என்று கேட்டால் இல்ல, இந்த பக்கம் இருக்கின்ற வேற கட்சியை சேர்ந்த தலைவர்களும் சிறப்பாக ஜொலிக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு இருக்கிற இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டு அரசியலில் நல்ல தலைவர்கள் இல்லை. நான் டேட்டாவோட சொல்றேன், நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் 70க்கும் குறைவாக இருந்தது. நீங்க மோஸ்ட்லி ஒரு 80க்குள்ளதான் இருக்கும். ஆனா ஒரு 78 போன வரலாறு இருக்கு, 75, 76 போன வரலாறு இருக்கு. நீங்க ஒரு பக்கம் கட்சிகள் பிரிந்து இருக்கிறார்கள், 4 முனை போட்டி நம்ம சொல்றோம், 5 முனை போட்டின்னு சொல்லி சொல்றோம். ஆனா மக்கள் வாக்குச்சாவடிக்கு ஏன் வரவில்லை? சிறந்த தலைவர்கள் ஒவ்வொரு பக்கமும் சிறந்த தலைவர்கள் இருந்தார்கள் என்றால் இல்லை. மக்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வரக்கூடிய சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லைங்கிற போராமை இன்று இருக்க என்று கேட்டால் ஆம், இன்று இருக்கிறது. அதுதான் சொல்றாரு. நீங்க அரசியல் விஜய் அவர்கள் நிரப்புவாரன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று என்ன கேட்டீங்கன்னா, நேற்று இந்த மேடைக்கு வந்த பல தாய்மார்கள் பேசிய விஷயங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். அவர்கள் எல்லாருமே அவர் குடும்பத்துல ஒருத்தரா அவர் பார்க்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இசை, பெரிய கல்ட்டா இருக்காரு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா
நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நாங்கள் செய்ய போகின்ற வேலை தான் அதை உறுதிப்படுத்தும். நீங்க வந்து உடனே யாருமே இல்ல அதனால அவர் தான் தலைவர் தன்னை முன்னிறுத்துகிறார் இல்ல, அவர் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்குது நம்ம அந்த வேலையை செய்தா மக்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அப்படிங்கறத எங்களுடைய நோக்கம். அதற்காக நாங்கள் தீவிரமாக வேலை செய்வோம். நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த ஸ்ட்ரென்த்தை நாங்க உணர்றோம். அதை தாண்டி நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எங்களை அந்த இடத்துக்கு இட்டு செல்லும் அப்படிங்கறத எங்களோட நம்பிக்கையாகவும் சேர்த்திருக்கிறது. இல்ல அந்த வேலைகள் அப்படின்றது வெறும் மேடையில தோன்றி பேசுற அளவுக்கு மட்டும்தான் இது இருக்கா? களத்துல இன்னும் அந்த வேலைகளுக்கான தொடக்கம் ஆரம்ப புள்ளியே இந்த தொடங்கல அப்படின்றது தானே கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. கண்டிப்பா நீங்க கேட்கும் போது மறுபடியும் நம்ம சொல்றது கோட் பண்றது நம்ம பிப்ரவரி 2ஆம் தேதி கொடுத்த அந்த அறிக்கை தான். அந்த அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள், அந்த அறிக்கையில சொன்ன ஒரு விஷயம் கூட மாறாமல் இன்று வரை நடந்து கொடுக்கணும். நான் அந்த அறிக்கை தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் எனக்கு கேட்டீங்கன்னா, நேற்று கூட சில ஊடகங்கள்ல பங்கேற்றுக்கிட்டேன். சிறந்த அரசியல், அதாவது மூத்த பத்திரிகையாளர்களாக இருப்பவர்கள், அரசியல் விமர்சகர்களாக இருப்பவர்கள் கூட அந்த அறிக்கையை இன்னும் முழுமையாக படிக்கவில்லை. பல பேர் இந்த நியூஸ் கார்ட்ல வரது மட்டும் படிச்சுட்டு வராங்களோ தோணுது. ஏன்னா நாங்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம், நாங்கள் வந்து இந்த பதிவு முடிந்த பிறகு, தேர்தல் ஆணையத்தால் எங்களுடைய கட்சி பதிவு என்பது முடிந்த பிறகு, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மக்கள் சந்திப்புகள் துவங்கும். அந்த மக்கள் சந்திப்பில் எங்களுடைய மாநாட்டுக்கான கொடி, சின்னம், கொள்கை முழக்கங்கள் ஆகியவற்றை சொல்வோம் சொல்லி சொன்னோம். இது பல பேருக்கு தெரியாமல் இருக்கு, அதாவது இந்த ஊடகத்தில் பேசுறதுக்கு தெரியாமல் இருக்கிறது. இன்னொன்னு, நாங்கள் ஒரு முதன்மை சக்தியாக, ஒரு பிரைமரி போர்ஸாக தான் நாங்க வர்றோம், மக்கள் சக்தியுடன் இணைந்த முதன்மை சக்தியாக இருப்போங்கிற விஷயமும் நேற்று ஊடகத்தில் பேசும்பொழுது அவங்க ஆச்சரியமா அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி குறித்து ஒரு பார்வையாளராக அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு ஓப்பன் மைண்டடா இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கிறது பெரிய கேள்வியா இருந்தது. எனக்கு அரசியல் விமர்சகர்களாக இருப்பவர்கள், பத்திரிகையாளர்கள் இருப்பவர்கள் உண்மையிலே தீவிரமாக அந்த அறிக்கையை படித்து அதன்படி அவர்கள் படித்து பார்க்கிறார்கள். அந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. நாங்க என்ன ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம், அந்த மக்கள் சந்திப்புகள் நடக்கும். அந்த மக்கள் சந்திப்புகள் நடப்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் எங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவோம். அது மாவட்ட கட்டமைப்பு, மாநில கட்டமைப்பு, அதுக்கு எல்லாமே வேண்டியதற்கு, அந்த கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டியதற்கு நம்ம என்ன பக்கம் நிக்கிறோம், மக்களோட பிரச்சனைகளை எந்த பக்கம் நின்று பேசுறோம் அப்படின்றது மக்கள் கவனிப்பாங்கல்ல. கண்டிப்பா கவனிப்பாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப எந்த விஷயத்துக்கு நம்ம எந்த நின்று குரல் கொடுத்தோம் அப்படி, இப்ப கள்ளக்குறிச்சியில லாஸ்டா நம்ம பேசுறோம், அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விவகாரத்திலையும் நம்ம எந்த பக்கம் நின்று இருக்கோம் அப்படின்னு. நான் கள்ளக்குறிச்சியை சொல்றேன். இப்ப கள்ளக்குறிச்சிக்கு சில கட்சிகள், இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் அவர்கள் உட்பட அவங்க வந்து போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நாங்களும் செய்ய வேண்டிய நிச்சயமா செய்திருக்கணும். ஏன் செய்யலன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய மாவட்ட கட்டமைப்பு என்ன என்பது மக்களுக்கு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. எங்களுக்கு தெரியும் மாவட்ட கட்டமைப்புல யார் இருக்காங்க, என்னென்ன பொறுப்புல இருக்காங்க, அதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. யாருக்கு கீழே ஒன்றிணைய போறாங்க? இது வந்து தமிழக வெற்றி கழகம் தான். தலைவர் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அந்த கனெக்டிவிட்டில பிரச்சனை அப்படின்னு கேட்கிறேன். கனெக்டிவிட்டி அதான் சொல்றேன். இது அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் உருவாயிட்டு இருக்குன்னு சொல்றேன். நீங்க ப்ராப்பரான ஒரு ஒரு மாவட்டத்துக்கான ஐடி விங் என்ன, ஒரு சோசியல் மீடியா யார் ஹேண்டில் பண்ண போறாங்க, ஊடகத்தை யார் ஹேண்டில் பண்ண போறாங்க, மாவட்ட தலைவராக யார் இருக்கிறார், மாவட்ட செயலாளர் யார் இருக்கிறார் போன்ற எல்லா விஷயங்களும் வந்த பிறகு ஒரு ஆர்கனைசர், அதாவது தலைவர் ஏன் தமிழக வெற்றி கழகமாக நம்ம எல்லா இடத்துலயும் பயணிக்கணும்னு சொல்லி சொல்றாருன்னா, இதெல்லாம் ஆர்கனைசர் நடக்கணும். ஒண்ணுல இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன், சோசியல் மீடியால தமிழக அரசாங்கம் செய்ய தவறு விஷயங்களை விமர்சனம் பண்ணி ஒரு தம்பி ஒருத்தர் எழுதுறாரு. அவருக்கு வந்து மிரட்டல் கொடுக்குறாங்க, நான் வந்து என்ன பண்றேன் பாரு, நான் உன்னை உள்ள தூக்கி வைக்கிறேன் பாரு, வேற விதமான மோசமான மிரட்டல்கள். இப்போ அவர் யார் அப்ரோச் பண்ணணும்னு அவருக்கு தெரியல. அவர் என்ன கேட்கிறாரு, என்னோட மாவட்டத்துல யாரும் அப்ரோச் பண்ணணும், லீகல் விங்ல யார் இருக்காங்க, ஆனா அவருக்கு ஏன் தெரியலன்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை நாங்க இன்னும் வெளியே சொல்லாம இருக்கோம். ஏன்னா அது சொல்ல வேண்டிய தருணம் என்பது தலைவர் புரியல. வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி மாறல அப்படின்றத இல்ல. அதாவது நீங்க நல்லா படிச்சுக்கோங்க, பலம் எங்களிடம் இருக்கிறது, அந்த பலத்தை நாங்கள் இன்னும் வெளியே சொல்லவில்லை தான் சொல்லி சொல்றோம். அந்த மாநாட்டு பந்தலில் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் யாரு, இப்ப நீங்க ஏற்கனவே வந்து மாவட்ட கழகத்துக்கான அலுவலகங்கள் திறக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. புதுக்கோட்டையில திறந்தோம், நாமக்கல்ல திறந்தோம், ஈரோடு திறந்தோம், ஒவ்வொரு மாவட்டங்களா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு அணி என்னங்கிறது நாங்கள் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா நிர்வாகிகளையும் தெரிவிச்சுட்டே வரோம். இது ஒரு முழுமையான ஸ்ட்ரக்சருக்கு வந்தாதான் இது சரியான ஒரு பாதையில செல்லும். அப்பொழுது நீங்க கேட்கலாம், நீங்க ஏதோ ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு, மாநாடு முடிஞ்சிருச்சு. மாநாடு முடிந்த பிறகும் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேச மறுத்தால் நீங்க கூப்பிட்டு கண்டிங்க, கேளுங்க, ஏங்க நீ பேசாம இருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு சார்பா நடந்துக்கிறீங்களா, இல்ல இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தை கண்டிக்க கூட நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல நிச்சயமா கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் அதை செய்து விட்டது, அதாவது இன்றைய அரசியல் வந்து மாறிவிட்டது நாங்கள் பாருங்க. அதாவது ஒரு விஷயம் செய்தால் அதற்கு ஒரு பலமான கட்டமைப்பு என்பது அடித்தளமாக இருக்க வேண்டும். அதை எடுத்து கடைசி மக்களிடம் வரைக்கும் எடுத்து செல்வதற்கு இப்ப ஊடகங்கள் இருக்காங்க. அந்த ஊடகங்களை தாண்டி எங்களுடைய பொறுப்பாளர்கள் அதை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். அதை தெளிவா செய்யணும். ஏனோ தானே செஞ்ச ஒரு இமோஷனலா அதை எடுத்துட்டு போனோம், நம்ம இன்னைக்கு ஒரு அடையாளத்துக்காக செய்தோம் என்று இல்லாமல் தொடர்ச்சியாக கள அரசியல் இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக மக்கள் பணிகளில் ஈடுபட வேண்டும். இப்போ மக்கள் இயக்கமாக பல ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்ப வந்து மக்களுக்கு உணவளிப்பது, பால் முட்டை கொடுப்பது, அது தொடர் நிகழ்வு, டெய்லி எங்க நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த அரசியல் என்பதும்
இந்த அரசியல் என்பது தொடர் நிகழ்வாக இருக்கு. குறிப்பிட்ட விரும்புறது இப்ப நீங்க மக்களுக்கான சேவைகள் செய்யறது, கண்வெளி தானம் கொடுக்கறது, ரத்த தானம் கொடுக்கறது எல்லாமே பாராட்டக்கூடியதுதான். அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு விஜய் வந்து ஒரு சமூக பொறுப்புணர்வோட செய்யறாரு. ஆனா அது எப்படி நீங்க அரசியலா மாத்த போறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப அதோடயே நம்ம இல்ல அதான் சொல்றேன் இல்லையா? இல்ல இப்போ சில பேர் சொல்ற மாதிரி அது வந்து ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸான்னு கேட்டீங்கன்னா, ஆமா என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான் நம்ம செய்யறது. ஏன்னா நீங்க எங்களோட அறிக்கையில, அதாவது மறுபடியும் சொல்றேன், முதல் பேரா படிங்க. எங்களோட தலைவர் சொல்லியிருப்பாரு, இது வரைக்கும் நாங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த மாதிரியான மக்கள் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது போதாது. எல்லா மக்களுக்கும், இங்க இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கும் நாம் வந்து இந்த உதவிகள் செய்யணும். நல்ல கல்வி கிடைக்கணும், நல்ல மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அதற்கு நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு நகர வேண்டும். அதுதான் அவர் சொல்ற முதல்ல நீங்க அறிக்கையில முதல் பேரா அதுதான். நான் பல நேரம் என்னதான் பொறுத்திட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து 2 என்ஜிஓ நடத்திட்டு இருந்தேன். இந்த 2 என்ஜிஓ மூலியமா நான் ஒரு 10 குழந்தைகளை படிக்க வைக்கிறது, தேவையான உதவிகளை மருத்துவர்கள் செய்யறது. எனக்கு வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கிற சொல்ல இந்தியா முழுக்க இருக்க எல்லோருக்கும் உதவ வேண்டும் ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த ஆசையை வச்சுட்டு என்னால நண்பர்கள்ட்ட 10 பேரை கேட்க முடியாது, அவ்வளவுதான் முடியுமே தவிர எல்லோருக்குமான அதிகாரம் கிடைக்கணும், எல்லோருக்கும் அந்த அமைப்பு கிடைக்கணும்னா அதற்கு ஆட்சி அதிகாரம் ஒன்றுதான் வழி. அதே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எப்படி மக்கள் இயக்கமாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருந்தார்களோ அதே மாதிரி அரசியல் களத்திலும் தொடர் நிகழ்வாக இருக்க வேண்டும். நம்ம வந்து ஏதோ ஒரு நாள் செஞ்சோம், அடையாளத்துக்கு செஞ்சோம், நம்ம கலைஞ்சிட்டோங்கிறது கிடையாது. இது தொடர் நிகழ்வாக இருக்க போகிறது. தினம் தினம் அறிக்கைகள் வரப்போகின்றது. தினம் தினம் வந்து எங்களுடைய நிலைப்பாடு சொல்ல போறோம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நீங்க அதான் வெகு விரைவில், அது வெகு விரைவில் நான் இன்னும் தெளிவாக சொல்றேன், ஆகஸ்டுக்குள்ள அது கண்டிப்பா நடந்துரும். நாங்க வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடியணும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்னா விஜய் வந்து இப்ப நடிப்புல போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் கட்சி பேர் அறிவிக்கட்டும், பேசலாம் அப்படின்னும். அரசியல் கட்சி பேர் அறிவிச்சாச்சு. இப்ப வந்து இன்னும் மாநாடு நடக்கட்டும், உறுப்பினர்கள் சேர்க்கை இன்னும் வலுவாக அமையட்டும் அப்படின்னு நம்ம வந்து காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது அந்த தொண்டர்கள ஒரு விதமான சுணக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்கா? இல்ல அதான் தெளிவா சொல்றேன் இல்லையா? நீங்க அவசரம் எங்களுடைய தொண்டர்கள் தெளிவாக நீங்க அறிக்கை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து சில பேர் வந்து அந்த அறிக்கையை ரீட்வீட் பண்ணிட்டே இருப்பாங்க. தெரியாதவர்களுக்கு புரியாதவர்களும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் சொல்றேன் இல்லையா? அந்த அறிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு பைபிள் மாதிரி தொடர்ச்சியாக அதை வந்து பார்த்துட்டே இருக்கவங்க ஓகே இதுதான் தலைவர் கோடு போட்டு கொடுத்தார். அததான் நம்ம பயணிக்கிறோம். அததான் பயணிக்கிறோம். விஷயங்களை பாக்குறோம், புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றப்ப என்னால அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இப்ப கிராமத்துல ஒரு அம்மா இருக்காங்க, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் அப்படின்றப்ப, தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ரீட்வீட் எல்லாம் போய் சேராது இல்ல. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? திமுக அதிமுக 2 கட்சிகள் வலுவாக இருக்கு அப்படின்னா கிராமந்தோறும் அதோட நிர்வாகிகள் இருக்கிறதானே காரணம். நம்ம அதற்காக தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யறாங்கன்னு தான் கேட்கிறேன் நான். அதுதான் சொல்றேன் இல்லையா, செய்ய போகிறோம் சொல்லி சொல்றேன். நம்ம மறுக்கவே இல்லையே, நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மறுக்கலையே. அரசியல் ரீதியான செயல்பாடுகள் என்பது நாங்கள் கள அரசியல் ரீதியாக செய்யவே இல்லை. இதுவரைக்கும் செய்து கொண்டிருப்பது எல்லாமே வந்து மக்களுக்கான சேவைகள் நலத்திட்டங்கள் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க பசியை போக்குறதுக்கு குருதி தானம் கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளும் செய்து கொண்டிருக்கோம். மக்களுக்கான இப்போ ஒரு மாவட்டத்துல ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சிமெண்ட் ஆலை ஒண்ணு இருக்கு, அது மக்களுக்கு வந்து ஒரு பொலிட் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எதிர்த்து அது போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறோம் என்று கேட்டால் இல்லைன்னு நான் சொல்றேன். அதை செய்ய எப்பொழுது செய்வோம் என்று கேட்டால் இந்த மாநாடு முடிந்த பிறகு, இந்த ஜூலையிலே ஆகஸ்ட் இந்த மாநாடு முடிந்த பிறகு நிச்சயமா. என்னன்னா இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா அவசரமாக எதிர்பார்க்கிறோம். பிப்ரவரியில ஆரம்பிச்சு 4 மாசம் ஆயிடுச்சு, 5 மாசம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மேடையில வந்துட்டாரு, மக்களை போய் கள்ளக்குறிச்சியில பாத்துட்டாரு, அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீங்க வேகமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். உங்களுடைய எதிர்பார்ப்பை நான் புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிய அவசியம். தாமதம் அப்படின்றது அவருக்கான அந்த கட்சியில அந்த டிவிகே அப்படின்ற பேர் வந்து இன்னும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படல. இந்த விவகாரத்தை எல்லாமே டெக்னிக்கலா என்ன இஷ்யூ இருக்குன்றத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. பட் விஜயோட இந்த தாமதம் அப்படின்றது ரஜினியோட அந்த ஒரு கடந்த கால செயலோட ஒப்பிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க ஒண்ணு நீங்க இல்ல ஒண்ணு நீங்க தாமதம் அப்படின்னு நீங்க சொல்றத நான் திட்டமிடுதல் நான் சொல்றேன், ஒரு தெளிவான திட்டமிடுதல் சொல்றேன். இன்னொன்னு, ரஜினி அவர்கள் கடைசி கட்சி ஆரம்பிக்கவே இல்லை. கட்சி ஆரம்பிக்கிறேன், நிச்சயமாக நான் வந்து அரசியலுக்கு வருவேன் 2017 சொல்லிட்டு அதற்கு பிறகு கட்சி தூங்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர்ல நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அவர் சொல்லிட்டு வந்தாரு. அது எப்படி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்படும், எப்படி தேர்தல் அரசுக்குள்ள போவார் அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தது. ஆனால் நாங்கள் சும்மா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போல. பிப்ரவரி 2ஆம் தேதி நாங்க மிக தெளிவாக தேர்தல் ஆணைய வாசல் தான் நாங்க அறிக்கை கொடுக்கிறோம். தேர்தல் ஆணைய வாசல்ல நின்று நாங்க உள்ள போக போறோம்னு சொல்லிட்டு தான் நாங்க அறிக்கை கொடுக்கிறோம். நாங்க அதனால முழு மனதாக சொல்ல போனா இந்த 2 படத்தோட கமிட்மெண்ட்ஸ் முடிச்சு நான் முழு நேரம் அரசியல்வாதியாக வரப்போகிறேன், அரசியல் ஒரு பொழுதுபோக்கு அல்ல அப்படிங்கறதை சேர்த்து பதிவு செஞ்சுட்டு தான் வரோம். அதனால தயவு செய்து நீங்க அவரோட கம்பேர் பண்ணி அவர் ஆரம்பிக்கவே இல்லை. நாங்கள் ஆரம்பித்து விட்டோம், கட்டமைப்பு பணிகள் முடிந்து விட்டது, பூத் லெவல் வரைக்கும் கட்டமைப்புக்கான வேலைகள் முடிந்து விட்டது. நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி இந்த கொள்கை முழக்கங்கள் என்ன, கொடி என்ன, சின்னம் என்ன, ஒவ்வொரு பிரச்சனை நிலைப்பாடுகள் என்ன, இந்த போராட்டம் இது நடக்கத்தான் போகிறது. இது நிச்சயமாக இது நடக்கும் பொழுது நீங்க அப்போ உங்களோட விமர்சனங்களும் கேள்விகளும் இந்த பிரச்சனைக்கு நீங்க இப்படி நிலைப்பாடு சொல்றீங்க, அப்படி நிலைப்பாடு சொல்றீங்க, இந்த போராட்டத்தை ஏன் முன்னெடுத்தீங்க, ஏன் முன்னெடுக்கலங்கிற மாதிரிதான் இருக்குமே தவிர இதுல கேள்விக்கான அவசியமே இருக்காது.
நீங்கள் சொல்கின்ற தாமதம் என்பது எங்களை பொறுத்தவரைக்கும் சரியான திட்டமிடுதல், தெளிவான திட்டமிடுதல். அந்த திட்டமிடுதலில் நாங்கள் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்க தோழர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த உறுப்பினர்களாக இருப்பவர்களும் இந்த கட்டமைப்புக்குள்ளே இருப்பவர்களும் அது சரியாகவே புரிந்து கொள்கிறார்கள். நம்ம பிராக்டிஸ்ல இருக்கோம், பட் இறங்கி ரன் அடிப்போமா அப்படின்றது தானே, நம்ம ரன் அடிக்கிறது தானே நம்மளுக்கான பிளான் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு மக்கள் பார்ப்பாங்க. ஆமா, நீங்க முதல்ல பிச்சே ரெடி பண்ணாம நீங்க எங்க போய் நீங்க ரன் அடிக்க போறோம்? நாங்க சொல்ற பிச்சை ரெடி பண்றோம், கிரவுண்ட ரெடி பண்றோம், மழை வருமா மழை வராதான்னு பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து விட்டு அதற்கு பிறகு களத்தில் இறங்கிய உடனே விளையாட ஆரம்பிச்சிடும் நினைக்கிறோம். இது டெஸ்ட் மேட்ச் இல்ல, T20 மேட்ச். நம்ம வந்து நின்றுகிட்டே இருக்க முடியாது. நம்ம இறங்கின உடனே அடிக்க ஆரம்பிச்சிருவோங்கிறது அங்க தெளிவாக இருக்கும். ஆனா அதற்கு ஒரு தீவிரமான திட்டமிடுதல் வேணும்னு சொல்லி சொல்றோம். அதான் நீங்க வந்து தாமதம் ஏன் தாமதம் பாக்குறீங்கன்னா, நீங்க இப்ப ஒரு மேடையில அவர் வர்றாருன்னா அந்த மேடையில நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது முழுக்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக பேசணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நாங்க எப்படி பார்க்கிறோம், இந்த மேடை என்பது கல்வி மேடை. நடிகர் விஜய் அவர்கள் பேசினாரு அப்படின்றப்ப அதுலயே அவர் ஒரு சில தலைவர்கள் பேர்லாம் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றத கவனிக்கக்கூடியதா மாறுனுச்சு. எல்லாருமே பேசினாங்க. ஒரு சில தலைவர்களை வந்து அவர் ஸ்கிப் பண்றாரு, அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது. அப்பயும் கூட நீங்க அந்த வாதத்தை முன் வச்சீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அப்ப அவர் என்ன ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நடிகரா தோன்றாரு, மாணவர்கள் மத்தியில பேசுறாரு அப்படின்னு அதை நகர்ந்துடலாம். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா மேடை ஏறி பேசுறாரு அப்படின்றப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவத்துல அவர் கொஞ்சம் என்ன பேசுறாரு அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கூட அவர் சொல்றப்ப கூட நம்ம பார்த்துக்கணும், அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது அப்படின்றப்ப கூட ஒரு விதமான சாஃப்டான கார்னர்ல அவர் அரசியல் பண்றாரா? இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றதானே இன்ன காலம் வரலாறுகள் இருக்கு. இல்ல நான் தான் சொல்றேன், இது வந்து நேற்றைய மேடை என்பது இல்ல ஜூலை 3ஆம் தேதி மேடை என்பது முழு அரசியல் மேடை அல்ல. நம்மகிட்ட இருக்கிற சிக்கல் என்னன்னா, இந்த இதை வந்து ஒரு மாநாட்டு மேடையை நம்ம பார்க்கிறோம். தலைவர் வந்துட்டாரு, தலைவர் மேடையில ஏறிட்டாரு, அப்ப மாநாட்டு மேடையாகத்தானே மாற்றணும்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த மேடை என்பது இந்த நல்லா படிச்சவங்கள 10வது 12ஆம் வகுப்பில் முதல் 2, 3ஆம் இடங்களை எடுத்தவர்களுக்கு கௌரவிக்குமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு அதனாலதான் இவரு நான் சொல்லலாம், நான் வந்து இந்த போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதுங்கிற அரசாங்கத்தை குறை சொல்லலாம். ஆனா அது அதற்கான மேடை அல்ல. இது அரசியல் பேச வரல. இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு தகப்பனாக தமிழக வெற்றி கழக தலைவனாக ரெண்டுமே நமக்கு பொறுப்பு இருக்கு, அதை நீங்க பாத்துக்கன்னு சொல்லி சொல்றாரு. போதைகள் இன்னொன்னு, நீங்க அதுல ஒரு மறைமுக செய்தியும் இருக்கு. இந்த அரசாங்கம் உங்களை காப்பாத்தாது, அப்ப நீங்க உங்களை காப்பாத்துக்கீங்க செய்தி தான் அதுல இருக்கு. அது வந்து இது வீரியமாக எங்க பேசுவார்னா, நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி மாநாட்டில் அது பேசுவார். அடுத்தடுத்து நடக்க போன்ற மக்கள் சந்திப்பில் அதெல்லாம் பேசுவார். அரசியல் ரீதியாக இவர்கள் செய்ய தவறிய விஷயங்கள் என்னென்ன, ஏன் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது, உள்துறை அமைச்சராக நீங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது தெரியுதான் போன்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக பேசப்படும். அதற்கான மேடை இருக்கிறது, அந்த மேடை காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மேடையில இதை முழு அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்காதீர்கள் சொல்லி சொல்றேன். அதை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றேன். அந்த எதிர்பார்ப்புங்கிற அதனால நம்ம போயிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது கல்விக்கான மேடை. அந்த கல்விக்கான மேடையில் மாணவர்களும் என்ன பேச வேண்டுமோ அதை சரியாக பேசியிருக்கிறார். அவர் அரசியல் குறித்து பேசுகிறார், அரசியல் நல்ல தலைவர்கள் வரணும் சொல்லி பேசுறாரு. நீங்க எல்லாருமே அரசியல பங்கெடுக்கலாம். எப்படி பங்கெடுக்கலாம்னா, அன்றாடம் நீங்க வந்து செய்தித்தாள்களை படிங்க, அதுவே ஒரு பெரிய அரசியல் நிகழ்வுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப மோசம் போயிடுச்சு. நான் வந்து இப்போ இந்த மாநிலம் முழுக்க பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பயணிக்கிறேன். எல்லாத்தையும் பொதுவான ஒரு கேள்வி கேட்பேன், எத்தனை பேர் வீட்டுல பேப்பர் வாங்குறீங்க, இல்ல எத்தனை பேர் டிஜிட்டல் மீடியம்ல பேப்பர் படிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் ஏதோ பேப்பர்னா அருங்காட்சியகத்துல இருக்க ஒரு பொருள் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தினசரியில ஒரு பேப்பர், ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சில ஊர்கள், எல்லா ஊர்களையும் நீங்க வந்து ஒரு பேப்பருக்கான கடைகள் இருக்கும். இன்னைக்கு சில மாவட்டங்களுக்கு போகும்போது சார் இங்கெல்லாம் பேப்பரே வர்றது இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு, பேப்பரே வர்றது இல்ல. அப்படி சில முக்கியமான டவுன்ஸ்லயே சில பேப்பர்ஸ் வராம இருந்துச்சு, சில முக்கியமான பேப்பர்லாம் வராம இருக்கு. அந்த அளவுக்கு மோசம். அவர் ஏன் சொல்றாருன்னா, இந்த பேப்பர்ல வர்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க, அதை நீங்க நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து எது சரி எது தவறுங்கிறத அந்த பகுப்பாய்வு நீங்க செய்யுங்க, அந்த பகுத்தையோட நீங்க சிந்திங்கிற செய்தி அவர் சொல்றாரு. அது அந்த அளவிற்கான அரசியல் புரிதல், அந்த அரசியல் பங்கெடுத்தல் உங்களுக்கு இப்பொழுது போதும் சொல்லி சொல்றாரு. ஒரு தீவிரமான அரசியல் மேடையாக இருந்திருந்தால் இன்னும் தீவிரமான விஷயங்களை பேசியிருப்பார். இந்த கள்ளக்குறிச்சி விஷயங்கள் பேசப்படும், இந்த போதை கலாச்சாரத்தை இவர்கள் தடுக்க தவறி திமுக கோட்டை விடுச்சுக்கிறது பேசப்படும், இவங்க கட்சிக்காரங்க முதற்கொண்டு ஏன் மெத்துவிக்கிறவங்களா இருக்காங்க பேசப்படும். இது எல்லாமே பேசக்கூடிய மேடையாக இந்த ஜூலை அல்லது ஆகஸ்டில் நடக்க போகின்ற மாநாடு அதற்கு எல்லா விஷயம் தெளிவுபடுத்தும். அந்த மாநாட்டுக்கு அப்புறம் இந்த அரசியல் குறித்து எதுனாலும் கேளுங்க, எதுனாலும் பேசலாம் அப்படின்றதுதான் ஜெகதீஸ்வரனோட நிலைப்பாடா இருக்கா? இல்லங்க, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் தொடர்ச்சியாக எல்லா விஷயமும் நிலைப்பாடுகள் எடுப்பாருங்கன்னு எங்களோட பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் என்னைக்கும் சொல்லிட்டாங்க. இது வந்து இந்த கட்சி ஆரம்பித்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் செய்தியாளர் சந்திப்பை சொல்லிட்டாங்க. எங்களுக்கான நிலைப்பாடுகள் நாங்க தொடர்ச்சியா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். தலைவரோட பேசுறோம், பொதுச் செயலரோட பேசுறோம். அவங்க பேசும்போது இந்த பிரச்சனைக்கு என்ன நிலைப்பாடுகள் சொல்றோம், நீங்க போய் ஊடகத்துல பங்கேற்று பேசுங்கன்னு சொல்லி சொல்றோம். நீங்க என்னன்னா, எதிர்பார்ப்பு என்பது இயல்பாகவே தலைவர் என்ன சொல்கிறார், பொதுச்செயலர் என்ன சொல்கிறார், அவருடைய அறிக்கையில என்ன வருகிறது, அவர் கையெழுத்து போட்டு என்ன அனுப்புறாருங்கிறது இருக்கும்போது அது இயல்புதான். அது வந்து அந்த எதிர்பார்ப்பை மட்டும் கொஞ்சம் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து ஒரு ஜூலைல ஆகஸ்ட் வச்சுக்கோங்க. அதை தாண்டி எல்லா பிரச்சனைகளுக்கும் நிலைப்பாடு இல்ல, நீட்ல உங்களுக்கு நிலைப்பாடு என்ன, நெட்ல உங்க நிலைப்பாடு என்ன, நீங்க மாநில கல்விக் கொள்கை குறித்து என்ன நிலைப்பாடு போன்ற எல்லா விஷயங்களும் நீங்க கேட்கலாம். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம்.
சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு பக்கமே நிக்கிறாரு. வாழ்த்துக்கள்லாம் முன்கூட்டியே வந்து சொல்றாரு. இப்பையில இருந்து என்ன கூட்டணி கணக்கு ஆரம்பிச்சிருச்சா? இல்ல அவருக்கு அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு இல்லையா, எனக்கு கூட்டணிக்கான ஆசை இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில பார்க்கும் பொழுது அவர் தம்பி தான் என்கிட்ட சொல்லணும், நான் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு, மீட்டிங்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு, நான் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறேன். ஆனா நாங்க முன்னாடி சொன்னதான், தேர்தல் அரசியலுக்கு காலம் இருக்கிறது, அதற்கு காத்திருங்க. ஏன்னா ஒண்ணுல நம்ம முன்னாடியே பேசணும். அன்னைக்கு அவருடைய தலைவருடைய பிறந்த நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். ஒருத்தர் எழுதினார், அதிமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட்டணி உறுதியாகிறது ஒருத்தர் எழுதுறாரு. நீங்க வந்து நாங்க திருமாவளவர்களுக்கு வாழ்த்து சொன்னோம், அவங்களுக்கு இவங்களுக்கு கூட்டணி உருவாச்சு சொல்லி பேசுறாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு வாழ்த்து தெரிவித்தா அவங்களுக்கு இவங்களுக்கு இது மாதிரி எல்லாருமே அவங்களுடைய ஆசைகளை பிரயாசைகளை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அதான் முன்னாடி சொன்னேன், இல்ல நீங்க எல்லா ஒவ்வொரு முறையும் கட்சிகள் இருக்குல்ல, தமிழக வெற்றி கழகம் சூஸ் பண்ணி வாழ்த்து சொல்லக்கூடிய தலைவர்கள், வாழ்த்து சொல்லக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க எல்லாத்தையும் தாம் பக்கம் இழுத்துக்கிட்டா தம்ப ஒரு வலுவான அணியா உருவாகிறோம் அப்படின்ற ஒரு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்ல. எளிதா அதை அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல 40க்கு 40 வெற்றி பெற்றாங்க, வாழ்த்து சொன்னமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மத்தியில பாஜக மெஜாரிட்டியினால ஆட்சியை பிடிச்சாங்க, அவங்க நம்மள வாழ்த்து சொன்னமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப நம்ம சூஸ் பண்ணி சொல்லக்கூடிய எல்லாருக்கும் நம்ம கூட்டணிக்கான ஒரு ஒரு முதல் படியை தொடங்குறாரா விஜய் அப்படின்னு நம்ம பாக்கணும்ல. இல்ல அதான் சொல்றேன், நீங்க பிரதமராக 3வது முறையாக பதவியேற்க மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொன்னோம். லீடர் ஆஃப் அப்போசிஷன் தான் வந்திருக்கிற ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்கிறோம். எதிர் துருவங்களில் இருக்கும் பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும் வாழ்த்து சொல்றோம். நாங்க 2 பேரை கூட்டணிக்கு அழைக்கிறோம், இல்ல கூட்டணிக்கு சேரப்படுறோமா? இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க திருமாவளவன் அவர்கள் அங்கீகாரம் பெற்றதற்காக வாழ்த்து சொல்கிறோம். நாம் தமிழர் இன்னும் சொல்ல போனா இப்ப அந்த வாழ்த்து சொல்லும் பொழுதே சேர்ந்து சொல்லிருக்கலாம், நாங்கள் சேர்ந்து பயணிப்போம். நீங்க ஒண்ணு இல்ல, நாங்கள் வந்து ஒரு பிரச்சனை அடிப்படையில் கூட சேர்ந்து பயணிப்போம் சொல்லிருக்கிறது நாங்க சொல்லல. இல்ல தேர்தல் அரசியல் சேர்ந்து பயணிப்போம் நாங்க சொல்லல, அப்ப சொல்றேன் இல்லையா. இந்த மாதிரி யூகங்கள் தொடர்ச்சியாக இந்த களத்தில் வந்து கொண்டேதான் இருக்கும். ஒருத்தரோட அஜெண்டா வந்து எங்களை பிஜேபி பி டீம் சொல்றதா இருக்கும், ஒருத்தரோட அஜெண்டா இந்த திமுக பி டீம் சொல்ற அஜெண்டா இருக்கும், இன்னொருத்தருக்கு இவங்க கூட கூட்டணி போற அஜெண்டா இருக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் தினம் எழுந்து கொண்டேதான் இருக்கும். தேர்தல் அரசியலை மட்டும் பார்ப்பவர்களுக்கான கேள்விகள் அது. நாங்கள் தேர்தல் அரசியலை ஒதுக்கி வைக்கிறோம். நாங்கள் தேர்தல் அரசியலுக்கான நேரம் என்பது 2026. அந்த நேரத்தில் தக்க நேரத்தில் தலைவர் பதில் சொல்லுவார், என்ன பேசணுமோ சரியா பேசுவார், முடிவெடுப்பார். உங்க கட்சியோட கொள்கைகளை அறிவிச்சதுக்கு அப்புறம் உங்களோட நிலைப்பாடு அரசியல் ரீதியாக என்ன நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளோ அல்லது நாம் தமிழரோ உங்களை நோக்கி வருவாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்லங்க, அதை சொல்றேன் இல்லையா, நாங்க ஒரு கொள்கைகளை அறிவித்த உடனேயே யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. கொள்கைகளை ஏன் அறிவிக்கிறோம்னா எந்த பாதையில நம்ம பயணிக்க போகிறோம் மக்களுக்கு சொல்கிறோம், அதுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் கவனிக்கணும்ல. இல்லையா, நான் சொல்றேன் இல்லையா, நீங்க மறுபடியும் நீங்க திமுக டிவிக்கவா இல்ல, நாங்க வந்து முதன்மை சக்தியாக வருவதற்கான வேலைகளை செய்கிறோம். பிரைமரி போர்ஸா நீங்க வந்து அதிமுக எதிர்த்து, இது பிஜேபி எதிர்த்து, இது காங்கிரஸ் எதிர்த்து இல்லை, நாங்கள் முதன்மை சக்தியாக வருவதற்கான பணிகளை செய்கிறோம். ஒரு முதன்மை சக்தியாகத்தான் நாங்கள் அடையாளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க அந்த கொள்கைகள் வழி நடக்கும் பொழுது, அந்த கொள்கைகள் வழி நாங்கள் வந்து இந்த கள அரசியலை, போராட்ட அரசியலை முன்னெடுக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். அந்த பாதையில தான் பயணிக்கிறோம். இவர் வந்து ஒரு நரேட்டிவ் எல்லாருக்கும் செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இது இவரை எங்களோட தலைவர் அகேன்ஸ்ட் உதயநிதி, இல்ல வந்து டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகா அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் சில பேருக்கு இருக்க பார்க்க. ஆனால் எங்களுடைய குறிக்கோள் என்பது முதன்மை சக்தியாக இந்த களத்தில் நாங்கள் வர வேண்டும் என்பது மட்டும்தான். இயக்க அரசியல் ஓகே, அது தேர்தல் அரசியல்னு வரப்ப யாரோ ஒருத்தர் நம்ம எதிர்த்து தானே சண்டையிட வேண்டிய களத்தில் அப்படிதானே இருக்கும், களம் அப்படிதானே இருக்கு. கட்டாம சொல்றேன், நீங்க நான் சொல்றேன் பிரைமரி போர்ஸுக்கான சக்திகள் வேணா தமிழ்நாட்டை வளரக்கூடாது அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்டா நிக்கிறோம்னு அர்த்தம். இங்க வந்து மாடல்கள் இருக்கு, அந்த மாடலுக்கு எகென்ஸ்டா நம்ம வந்து நிக்கிறோம். இப்ப வந்து இங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு நம்மளுக்கு வந்துறப்ப நம்ம ஏதோ ஒண்ணு பேசுறப்ப ஏதோ ஒரு பக்கம் நம்ம நிலைப்பாடு எடுக்கிறோம்ல. அப்ப அதை நீ அதான் சொல்ற இல்லையா, நீங்க பிளவுவாத அரசியலுக்கு எதிராக நிற்கிறோம்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து அது பாஜகவிற்கு எதிர்த்தான மதவாத அரசியல், நீங்க திமுக செய்கின்ற ஜாதிவாத அரசியல் 2 பேர்ல இன்வால்வ் ஆயிருக்கு நான் சொல்றேன். நீங்க அதுல என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு கள்ளக்குறிச்சி இஷ்யூ எடுத்துக்கலாமே, அது எடுக்கும் பொழுது இயல்பாக அது யாரை நோக்கி நம்ம கை நிலும்னா அது ஆள்கின்ற அரசாங்கத்தை தான் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி தோணும். ஆனா இந்த கள்ளச்சாரை பிரச்சனை என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. அதிமுக ஆட்சி செய்த போதும் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா தீவிரத்தன்மை என்பதும் மக்கள் இறப்பது என்பது நீங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது போய் போன வருஷம் வந்து ஒரு 25 பேர், இந்த வருஷம் 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் போகிறது என்று பார்க்கும் பொழுது அது இயல்பாக நாம் குற்றம் சொல்வது இந்த ஆள்கின்ற அரசாங்கத்தை தான், இந்த பார்வைதான் போகும். ஆனா நம்ம எல்லாத்தையும் தான் சொல்றோம். நீங்க வந்து இந்த பிளவுவாத அரசியல், ஜாதிய ரீதியான பிளவுகளுக்கு அதிமுக காரணமாக இருக்கிறார்கள், திமுக காரணமாக இருக்கிறார்கள். இந்த டாஸ்மாகோ இல்ல வந்து இந்த சாராயம் பெருகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அது எம்ஜிஆர் தொடங்கி, ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி, கலைஞர் தொடங்கி தொடர்ச்சியாக எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாருமே அந்த கூட்டு பொறுப்பு இருக்கு நாங்க பார்க்கிறோம். அதனால இது வந்து ஒரு கட்சிக்கு எதிர்த்து நாங்கள் வருகிறோம், அந்த கட்சி இந்த கட்சி அப்படிங்கிறது கிடையாது.
அதனாலதான் நம்ம சொல்றோம் ஒரு பிரைமரி போர்ஸா நம்ம வருவதற்கான வேலைகளை, முதன்மை சக்தியா வருவதற்கு வேலைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளும் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நடத்தப்படுமா? அதை நோக்கி இல்லையே. இப்ப 2024 நம்ம இப்பதான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் முடிஞ்சு அதோட பகுப்பாய்வு, இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா, நிதிஷ்குமார் வந்து எவ்வளவு நாள் ஆதரவு கொடுப்பாருன்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்க டக்குனு 2026 ஜம்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல. 2026க்கான நேரம் வரும் பொழுது எங்களுடைய தலைமை நிச்சயமாக அது குறித்து அறிவிப்பார்கள் நான் சொல்றேன். நீங்க எங்கிட்ட மட்டும் இல்ல, நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க போய் அதிமுக கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் பாஜக கூட்டணிக்கு போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல தேர்தல் இடத்துல முடிவு செய்யலாம் சொல்லி சொல்லுவாங்க. இப்ப திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளை நீங்க அந்த கூட்டணி பாஜகவோட 26லயும் கூட்டணி இல்ல அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. சொல்றேன், அதான் சொல்றேன். நீங்க இப்ப வேறு புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவை நோக்கி வரும் அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. இல்ல அதான் சொல்றேன். நீங்க அதான் கேக்குறேன். இல்ல அதான் சொல்றேன் இல்லையா, இது அவங்க அந்த மாதிரி இப்ப 2024லயும் அவர் நடக்கும்னு சொன்னாங்க, இந்த கட்சிகள் வரும்னு சொன்னாங்க, பெரிய கட்சிகள் யாரும் போகல. அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா இப்ப சில நேரங்களில் சொல்லுவாங்க தேர்தல் நேரத்தில் நடக்குங்க, நீங்க ஏன் இப்ப நீங்க எதிர்பார்க்கறீங்க, தேர்தல் நேரத்தில் அவர் தொடர்ச்சியா ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் நடக்கும், இந்த கட்சிகள் நடக்கும். தேர்தல் நேரத்தில் தேர்தல் அரசியல் குறித்து எல்லா கட்சியும் நிலைப்பாடுகள் எடுப்பார்கள். அதே தான் நான் சொல்றேன், தேர்தல் நேரத்தில் எங்களோட தலைமையில் சரியான முடிவு எடுப்பார்கள். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இருந்தாலும் அந்த மாநாடு அப்படின்றதுக்கு அப்புறம் என்ன, மாநாட்டுல விஜய் என்ன பேச போறாரு, தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன அப்படின்றத பொறுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய அந்த கிளியரான பிக்சரும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்து மிக்கிறேன். தேங்க்யூ.